தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக பெண் தலைவர் பதவி நீக்கம், தொண்டர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக பெண் தலைவர் பதவி நீக்கம், தொண்டர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக உசிலம்பட்டி நகராட்சி தலைவராக இருப்பவர் சவுந்தலா. இவர் திமுக சார்பில் கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டார். திமுக நகராட்சி தலைவராக இருந்து வந்தார். ஆனால் அவரை சுதந்திரமாக பணி செய்ய விடாமல் கட்சியினர் தாங்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்துள்ளனர். தலைமையின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். ஆனால் தலைமை கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் சவுந்தலா திமுகவிலிருந்து வெளியேறி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைந்தார். இந்த தகவல் திமுகவுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த திமுக நகராட்சி தலைவர் சவுந்தலாவின் பதவியை பிடுங்க முடிவு செய்தது. நேற்றைய தினம் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது, நகராட்சி விதிமுறைகள் படி செயல்படாத காரணத்தினால் அவருடைய கவுன்சிலர் பதவி பறிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி திமுக பெண் தலைவர் சவுந்தலா அவர்களுடைய கவுன்சிலர் பதவி பறிக்கப்பட்டது. அரசின் விதிமுறைகள் படி செயல்படாத காரணத்தினால் அவருடைய கவுன்சிலர் பதவி பறிக்கப்பட்டது. இதனால் அவர் நகராட்சி தலைவர் பதவியை இழந்தார். மேலும் நேற்றைய தினம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படாத 3 கவுன்சிலர்களுடைய பதவிகளும் பறிக்கப்பட்டது. தாம்பரம், சென்னை உள்ளிட்ட 3 கவுன்சிலர்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டது. திமுக பெண் தலைவர் சவுந்தலா அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டது திமுக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி திமுக இந்த முடிவை எடுத்துள்ளது.